திருவண்ணாமலை அருகே பெஞ்சல் புயல் காரணமாக பலத்த சத்தத்துடன் இடி மின்னல் தாக்கியதில் சாலை இரண்டாக பிளந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். சதீஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். கட்டாயமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் எதிரொலியாக தொடர்ந்து கிட்டத்தட்ட 30 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவாது மலை, சேத்துப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை கொட்டி தீர்த்தது. தற்போது வரை திருவண்ணாமலையில் மட்டும் 15 சென்டிமீட்டருக்கு மேல் மழை கொட்டி வருவதாக மாவட்ட நிர்வாகத்தால் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வேங்கிக்கல் ஏரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு சாலை முழுவதும் வெள்ளப்பெருக்காக வேலூர் சாலை, அவலூர்பேட்டை சாலை, திண்டிவனம் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திண்டிவனம் சாலையில் இருந்து அவலூர்பேட்டை சாலை இணைக்கக்கூடிய பள்ளியம்பட்டு நெடுஞ்சாலையில் இடி பலத்த சத்தத்துடன் விழுந்து அந்த சாலை இரண்டாக புலந்து காணப்படுகிறது. தற்போது இதனை அந்த கிராம மக்கள் எல்லாமே தகவல் தெரிவிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த இடத்தில் இடி விழுந்த இது குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த அந்த இடியானது தாக்கப்படுவதில் அதிர்வுகள் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்கள் எதிர்த்து திருவண்ணாமலை நகரில் சற்று அதிர்வு காணப்பட்டிருக்கிறது. அதிக சத்தத்துடன் அந்த இடியானது சாலையில் விழுந்ததால் அந்த சாலை முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் அளவிற்கு பள்ளம் விழுந்துள்ளது. தற்போதும் லேசான இடியுடன் கூடிய மழைதான் திருவண்ணாமலையில் பெய்து வருகிறது. சதீஷ், இந்த சாலை பிளவுபட்ட போது அந்த பகுதியில் மக்கள் யாரும் பயணித்தார்களா? அதன் பற்றிய விவரம் என்ன? கட்டாயமாக இந்த சாலை அவலூர்பேட்டை சாலை இணைக்கக்கூடிய சாலை என்பதால அந்த போதுமான அளவு போக்குவரத்து இல்லை. அதாவது பள்ளியம்பட்டு கிராம மக்களுக்கு செல்லக்கூடிய சாலை என்பதால் மழை என்பதால கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்ததால பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இல்லை என்றால் விவசாய பணிகள் செய்யக்கூடிய எப்பயுமே, அதாவது விவசாய பணிகள் 100 நாள் பணி செய்யக்கூடியவர்கள் அந்த சாலைகள் மிகவும் கடந்து செல்லக்கூடிய சாலை தான். ஆனால் இன்று மழை என்பதால அவர்கள் வீடுகளில் இருந்ததால எந்த விதமான பாதிப்பும் தற்போது ஏற்படவில்லை. சதீஷ், தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்து எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது? கட்டாயமாக இப்போது அவலூர்பேட்டைக்கு இணைக்கக்கூடிய இனிப்பு சாலை என்பதால அந்த சாலையில் போக்குவரத்து என்பது ஒரு சில நேரங்களில் கிராமங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் தான் செல்வார்கள். ஆனால் நெடுஞ்சாலையில் செல்லக்கூடியவர்கள் அந்த இடம் அந்த சாலை செல்ல மாட்டார்கள். அதாவது திண்டிவனம் சாலை, பைபாஸ் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் பொழுது மட்டுமே பிற வாகனங்கள் அந்த சாலையில் செல்லும். அதனால தற்போது மழை என்பதால எந்த விதமான பாதிப்பும் இல்லை. குறிப்பாக திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளிலே போக்குவரத்து என்பது மழை காரணமாக சற்று நிறுத்தப்பட்டுள்ளது. அவரவர்கள் வீடுகளிலேயே பொதுமக்கள் இருப்பதால தற்போது போக்குவரத்து பாதிப்பு என்பது அந்த பகுதியில் இல்லை. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். பெஞ்சல் புயலால் பெய்த அதிகனமழை காரணமாக புதுச்சேரி போக்குவரத்து பணிமனையை சுற்றி மழை வெள்ளம் தேங்கியிருக்கிறது. இதனால் புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் இளவமதன் இணைந்திருக்கிறார். இளவமதன், இந்த தண்ணீரானது எப்போது அகற்றப்பட்டு போக்குவரத்து சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது? லாவண்யா, புயல் எச்சரிக்கை காரணமாக நேற்று மாலை முதல் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பேருந்துகள் அனைத்தும் பத்திரமாக பணிமனையில் நிறுத்தப்பட்டன. அதாவது புதுச்சேரி அரசின் பேருந்துகள் ஒரு புறமாகவும் தமிழக அரசின் பேருந்துகள் அனைத்தும் மறைமலை சாலைகளில் பணிமனையில் நிறுத்தப்பட்டன. தற்பொழுது மழையின் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த மறைமலை சாலை பின்புறம் உள்ள வாய்க்கால்கள் வழியாக மழை வெள்ளம் உள்ளே வருவதை தொடர்ந்து தமிழக போக்குவரத்து கழகத்தின் பணிமழை முழுமையாக மழை நீரால் சூழ்ந்துள்ளது. இவை கிட்டத்தட்ட பேருந்தினோட பாதி அளவிற்கு தண்ணீர் நிற்பதை நம் நேரடியாக பறக்கும் கேமரா காட்சி மூலம் பார்க்க முடிகிறது. இதே நிலைதான் புதுச்சேரி அரசு பேருந்து நிலையத்திலும் தற்காலிக பேருந்து நிலையம் முழுமையாக மழையால் நீர் நிரம்பி உள்ளது. இவை அனைத்தும் குறைவதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக குறைந்தது ஆகும் என கணிக்கப்பட்டிருக்குது. ஆனால் தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாகவும் மழை நீர் மறுபடியும் உள்ளே புகுந்ததன் காரணமாகவும் தற்பொழுது மழை வெள்ளம் வெளியேற முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. முழுமையாக மழை வெள்ளம் வெளியேறினால் மட்டுமே பேருந்துகள் வெளியே இயக்க முடியும் என்று கூறப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளவமதன்.